தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இஸ்லாம் பார்ந்தவர்களே, இன்னைக்கு தூபம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பற்றி பார்ப்போம். தூபம் நாம் திருப்பலியில் பயன்படுத்துகிறோம், திருவழிபாட்டு முறைகளில் பலதிலும் பயன்படுத்துகிறோம், ஃபியூனரல்லையும் சில டைம் பயன்படுத்துவாங்க. சில டைம் நம்ம ஜபங்களெல்லாம் ஜபிக்கும், நற்கரணை ஆராதனை பாராலிட்டர்ஜியில் பயன்படுத்துவாங்க. வீடுகளில் நாம் தூபம் பயன்படுத்துவோம். சிலவங்களுக்கு அந்த தூபத்தினுடைய மனம் ரொம்ப பிடிக்கும். அப்படி தூபத்தை பயன்படுத்தும் பொழுது திருப்பலியில் திருவழிபாட்டு முறையில் ஏன் இந்த தூபத்தை பயன்படுத்துகிறோம்? தூபத்தினுடைய அடையாளம் என்ன? தூபத்தினுடைய அடையாளம் கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஒன்று தூய்மைப்படுத்துதல். அதனால தான் நம்ம வீடுகளில் கூட நம்ம பயன்படுத்துகிறோம் தூபத்தை. விடுதலை பயணம் 30வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள திருவசனங்களில் நறுமண பொருள் எரிக்கும் ஒரு பீடம் செய்ய வேண்டும் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்வார். நறுமணம் எரிக்கும் ஒரு பீடத்தை செய். அந்த பீடம் எங்கே இருக்கணும்னா டாபர்நாக்கிளுக்கு முன்னால், அந்த திருப்பழிக்கு முன்னால் இருக்கணும். அப்படி ஒரு தூபத்தை உருவாக்க அப்படின்வார். விடுதலை பயணம் புத்தகம் 30வது அதிகாரம் 1 10 வரை ஆண்டவர் சொல்வார். தூய்மைப்படுத்த அந்த இடத்தை, அந்த இடம் புனிதமான ஸ்தலம் தான், அதை தூய்மைப்படுத்த ஆண்டவர் தூபத்தை பயன்படுத்த சொல்வார். ரெண்டாவது, ஒரு மேகத்தை போல் தோன்றும். நல்லா புகைப்படும் வந்து பாருங்களேன், அப்படியே அந்த மேகம் பறக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் நற்கரணை ஆராதனை டைம்லலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அதை செய்வாங்க இல்லையா? சில டைம் அந்த ப்ரெசன்ஸ் நமக்கு பயங்கரமாக தெரியும். பயங்கரமான ஒரு மேகத்துக்கு நடுவில் நற்கரணை ஆண்டவர் இருக்கிற மாதிரி இருக்கும். மேகத்தை ஒரு தோற்றுவிக்கும், மேகத்தினுடைய அனுபவம், ஒரு விண்ணக அனுபவத்தை தரும் தூபம். அதுவும் விடுதலை பயணம் 16வது அதிகாரம் 10வது திருவசனத்தில் இருக்குது. இஸ்ரேல் மக்கள் நடுவே ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. மேகத்தில் தோன்றியது. அப்போ ஆண்டவருடைய மாட்சி மேகத்தில் தோன்றியது. அப்போ அந்த மேகத்தினுடைய அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு உருவாக்கி தரும் தூபம். மூணாவது, ஜெபம் உயர்வது போல. திருப்பாடல் 141வது அதிகாரம் 2வது திருவசனம். தூபம் போல் என் மன்றாட்டையும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், என் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும் சொன்னால் போதுமே. இருந்தாலும் பாருங்களேன், அது மேலே உயருது இல்லையா? அது கீழே ஒரு பொழுதும் தூபம் கீழே போகாது. அதனுடைய காற்று மேலே தான் போகும். என்னுடைய ஜெபம் தூபம் போல் உன்னுடைய சந்நிதியில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு திருவிழாவினுடைய அந்த கொண்டாட்டத்தை காமிக்க, நம்மளுடைய அந்த மறைப்பொருளுடைய மகிமையை காமிக்க தூபத்தை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆண்டவருடைய நறுமணமுள்ள பிரசன்னம், நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம், அன்னை மரியாளுடைய பிரசன்னம், புனிதர்களுடைய அதெல்லாம் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், ஒரு நறுமணம் வந்தது, நல்ல ஒரு மனம். அது ஆயிலை பயன்படுத்தும் போது இருக்கலாம், பூக்களுடைய மனமாக இருக்கலாம். பயங்கரமான ஒரு நறுமணம் வந்தது ஃபாதர் அப்படின்னு சொல்லி இந்த ஏனமயத்திலலாம் சொல்லுவாங்க. பங்குகளை ஜெபிக்கும் போது திருத்தலங்கள் ஒரு நறுமணம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் தரும் ஒரு நறுமணத்தை உணர்த்துகிறது தூபம். அடுத்தது 6வது ஒரு அடையாளம் அப்படின்றது அந்த தூபத்தினுடைய நெருப்பு. பாருங்களேன், அந்த நெருப்பு அதிலிருந்து அந்த எழும் அந்த புகை. அந்த நெருப்பு அப்படின்றது யாரை குறிக்கிறது? நம்ம உடலாக வந்திருக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த நெருப்பில் நம்ம விழுந்தோன்னு என்னவா இருக்கும்? நம்ம அதில் ஒன்று சேர்றோம். we become one with it. ரெண்டாவது, அதிலிருந்து அந்த புகை உயருது. நாம் அதில் ஒற்றுமையோடு ஒன்று சேரும் பொழுது கிறிஸ்துவனுடைய அந்த இயல்பு, கிறிஸ்துவனுடைய அந்த புண்ணியங்கள் என்னிலே வெளிவரணும். அப்போ அந்த தூபத்தின் வழியாக நம்மிடம் நினைவூட்டப்படுகிறது, நெருப்பில் அனைத்தும் போடப்பட வேண்டும். அது உன்னுடைய இன்பம், துன்பம், கவலைகள், பாவங்கள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாமே இருக்கட்டும், அது சேரட்டும். ஒரு கிறிஸ்தவன் நான் எந்த மனநிலையோடு வருகிறேனோ இந்த தூபத்தை பார்க்கும் பொழுது ஐ பிகம் ஒன் வித் இட். என்னுடைய இந்த சரீரத்தோடு நான் ஒன்று சேருகிறேன். ஒன்று சேரும்பொழுது இந்த சரீரத்திற்கு என்ன ஒரு குணம் இருக்கணுமோ, இந்த சரீரத்துக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்கணுமோ, இந்த சரீரத்துக்கு என்ன புண்ணியம் இருக்கணுமோ அந்த புகை தான் வெளியே வரணும். ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு குணம் அல்ல, ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு கேரக்டர் கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபருடைய இயல்பு கிடையாது. அது கிறிஸ்தவனுடைய இயல்பு, கிறிஸ்துவனுடைய இயல்பு வெளியே வரணும் அப்படின்ட்டு தான் 6வது அடையாளம். அடுத்தது 7வது ஒரு அடையாளம். அந்த புகை எதையெல்லாம் தொடுகிறதோ அதை எல்லாமே அது தூய்மைப்படுத்தும். புகை நமக்கு தெரியாது, அது போய் சில அந்த கோயிலுடைய எல்லா இடங்களுக்கும் அது போகுது. சில டைம் நமக்கு புகை தெரியுது கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு அது தெரிய மாட்டேங்குது, அது அழிஞ்சு போகல, அது எங்கேயோ ஒரு இடத்துல போகுது. அது போகும் பொழுது அது எங்கெல்லாம் போய் தொடுகிறதோ அது எல்லாமே தூய்மைப்படுத்துகிறது. அப்படி ஒரு 7 அடையாளம் இந்த தூபத்திற்கு உண்டு. நம்மளுடைய திருவழிபாட்டு முறையில் அதை யூஸ் பண்ணுறோம். இனி திருப்பலிக்கு முன் இந்த தூபத்தில் ஃபாதர் என்ன செய்வாங்க? ஆல்டர் பாய் வந்து எந்த குருவானவர் திருப்பலியை நிறைவேற்றுகிறாரோ அந்த குருவானவர்கிட்ட வந்து ஆல்டர் சார் வந்து காண்பிப்பாங்க. அந்த தூபத்தில் இப்போ ஃபாதர் சாம்பிராணியை போட்டுட்டு சிலுவையை போட்டு ஆசீர்வதிக்கணும். எந்த ஜெபமும் சொல்ல வேண்டாம், சிலுவையை போட்டு ஆசீர்வதிக்கணும். அதனால் பலிப்பீட சிறுவர்கள் சில என்ன பண்ணுவாங்க, போட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த குருவானவர் சிலுவையை போட்டு ஆசீர்வதிப்படுறது. 2, இந்த தூபம் எப்படி எத்தனை முறை காமிக்க வேண்டும்? அது சில ஆல்டர் பாய்ஸ்க்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் எத்தனை முறை காண்பிக்க வேண்டும். 3 முறை வைத்து 3 முறை 3 into 3
1 2 3 1 2 3 1 2 3, அதான் 3x3. அந்த 3x3 எப்பெல்லாம் காமிப்போம், எங்கே காமிப்போம்? அது திவ்ய நற்கருணை இருந்தால், திவ்ய நற்கருணைக்கு இப்போ பிளஸட் சாக்ரமெண்ட்ல எழுந்தேற்றம் செஞ்சுப்போம் இல்லையா, நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்வோம் இல்லையா, அந்த நற்கருணை எழுந்தேற்றம்லாம் செய்யும் பொழுது திவ்ய நற்கருணைக்கு 3 தான். 1 2 3 1 2 3 1 2 3, அதான் 3x3 நற்கருணை ஆண்டவருக்கு. 2 திருச்சிலுவனுடைய அருளிக்கம் இருந்தால், ரெலிக் ஆஃப் த கிராஸ். சில ஆலயங்களில் அந்த திருச்சிலுவை அருளிக்கம் உண்டு, அதுவும் இடையே 3 3x3. ஆண்டவருடைய நினைவு சின்னங்கள் பொது ஆராதனைக்கு இருந்தால், ஆண்டவருடைய நினைவு சின்னங்கள் பொது ஆராதனைக்கு வைக்கப்பட்டிருந்தால், ஆண்டவருடைய சுரூபமாக இருக்கலாம், ஆண்டவருடைய அந்த ஃபோட்டோவாக இருக்கலாம், திருஹிருதய ஆண்டவருடைய ஃபோட்டோலாம் வைப்போம் இல்லையா, நினைவு சின்னங்களெல்லாம் வைக்கும்பொழுது இமேஜஸ் ஆஃப் த லார்ட்ஸ், சுரூபங்களோ படங்களோ இருந்தால் 3. சில டைம் திருஹிருதய ஆண்டவருடைய பங்காக இருக்கலாம், திருஹிருதய ஆண்டவருடைய சுரூபமாக இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய நினைவு சின்னங்களாக இருந்தால், இமேஜஸ் ஆஃப் அவர் லார்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆக இருந்தால் கண்டிப்பாக அது 3x3. திருப்பலியின் காணிக்கை பொருட்கள், அப்பத்தையும் ரசத்தையும் வச்சுருப்பாங்க இல்லையா, அது 3x3 தான் ஃபாதர் பிளஸ் பண்ணுவார். பலிப்பீடத்தில் இருக்கும் சிலுவை, பலிப்பீடத்தில் ஒன்றும் பலிப்பீடத்தில் இங்கே ஒரு சின்ன சிலுவையை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நம்ம ப்ரொசஷனில் சொன்னாலே பெரிய ஒரு சிலுவை இப்படி வச்சுருப்பாங்க. இந்த சிலுவை பலிப்பீட முற்றத்தில் உள்ள சிலுவை, சாங்சுவரியில் இருக்கிற சிலுவைக்கு 3 3 3. அதுக்கு பிறகு நற்செய்தி நூல் இருந்தால், அந்த நற்செய்தி நூல் நான் சொன்னேன், கொண்டு வந்து நற்செய்தி நூலை பலிப்பீடத்தில் தான் வைக்கணும். பலிப்பீடத்திலிருந்து எடுத்து தான் கொண்டு போய் டீக்கன் இல்லை குருவானவர் நற்செய்தியை வாசிக்கிறார். நற்செய்தியை வாசிக்கும் பொழுது திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர்கிட்ட ஆல்டர் பாய் சாம்பிராணி வாங்கிட்டு போவார். போயிட்டு அங்கே யார் வாசிக்கிறாங்களோ, அது டீக்கனாக இருக்கலாம், இல்லை இன்னொரு ஃபாதராக இருக்கலாம், திருப்பலியில் பங்கெடுக்கிற இன்னொரு ஃபாதராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாதர் இருந்தால் அந்த ஃபாதராக இருக்கலாம். அந்த ஃபாதர் என்ன செய்வாங்க பாருங்கள், மார்க்க அறிவித்த நற்செய்தி அப்படின்னு சொன்ன பிறகு 3 தடவை காமிப்பார். 3x3 நற்செய்தி நூலுக்கு 3x3. பாஸ்கா மெழுகு திரிக்கு 3x3. இப்போ பாஸ்கா காலம் வரும்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள், ஃபாதர் வந்து பாஸ்கா கேண்டில், பாஸ்கா திரியை தூபிப்பார் 3x3. அடுத்தது குருவானவர்கள் இப்போ காணிக்கை அதனுடைய பவனியெல்லாம் முடியும் பொழுது ஃபாதர் வந்து அந்த ரிச்சுவல் வாஷிங்க்கு முன்னால் பலிப்பீடர்கள் என்ன செய்வாங்க, ஃபாதருக்கு தூபம் காமிப்பாங்க. தூபம் காமிக்கும்போது அது 3x3 தான், 3 தடவை காமிக்கணும், 9 தடவை. அப்போ 3x3. அப்புறம் இங்கிருந்து நேராக அந்த பலிப்பீட சிறுவர் எங்கே போவார், மக்கள்கிட்ட போவார். மக்கள்கிட்ட போகும்பொழுது அதுவும் 3x3 தான். அதனால தான் சிலவங்க பார்த்தீங்களா சென்டரில் வருவாங்க, 3 காமிப்பாங்க, ரைட் சைடில் 3 காமிப்பாங்க, லெஃப்ட் சைடில் 3x3 காமிக்கணும். இதுதான் தூபம் காட்ட வேண்டிய முறை. இனி 2x3, 1 2 1 2 1 2, அது எங்கே காமிப்பாங்க, 2x3, அதாவது 6 தடவை தான். அது எங்கே, புனிதர்களுடைய அருளிக்கம் இல்லை புனிதர்களுடைய உருவம் தாங்கிய அது சுரூபமோ ஃபோட்டோவோ படமோ ஆக இருந்தால், இமேஜஸ் ஆஃப் த செயின்ஸ், ரெலிக்ஸ் ஆஃப் த செயின்ஸ், புனிதர்கள் சம்பந்தமான எல்லா விஷயமும் 2x3. இப்போ அன்னை மரியாளுடைய சுரூபம், இல்லை சுசேப்பருடைய சுரூபம், புனித செபஸ்தியாருடைய அருளிக்கம், அது மாதிரி ஏதாவது ரெலிக், இதெல்லாம் இருக்கும் பொழுது 1 2 1 2 1 2, அதான் அதனுடைய கணக்கு. சரி, அது ஏன் இந்த கணக்கு? ஏனெனில் ஆராதனை நமக்கு 3 ஸ்டெப் இருக்குது. 3 ஸ்டெப் இருக்குது திருச்சபையில். 1 ஆராதனை, அது ஆண்டவருக்கு மட்டும். பாருங்கள், அதனுடைய அடையாளம் கூட இதில் கூட காமிக்கிறாங்க. இவ்வளோ அழகாக திருவாவி நமக்கு மறைக்கல்வி அது தூபத்தில் கூட காமிக்குது பாருங்கள். முதல்ல ஆண்டவர் தான் நமக்கு, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இல்லை. ஆனால் ஆராதனை ஆண்டவருக்கு மட்டுமே. 2 மேலான வணக்கம், ஹையர் வெனரேஷன், அது அன்னை மரியாளுக்கு மட்டுமே. 3 வெனரேஷன், வணக்கம், அது புனிதர்களுக்கு மட்டுமே. இஸ்லாம் பார்த்தவங்களே இந்த 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 ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் எவ்வளோ அழகாக திருச்சபை நமக்கு சொல்லி தருது பாருங்கள். ஆண்டவரை குறிப்பது அனைத்திற்குமே ஆராதனை. 2 அன்னை மரியாள் மேலான வணக்கம். 3 புனிதர்களுக்கு வணக்கம். அது தூபத்தில் கூட அழகாக காமிச்சிருவாங்க. இவ்வளோ அழகாக மறைக்கல்வி கொடுக்குற அந்த திருச்சபை தான் வெளியில் இருந்திருக்க சொல்கிறாங்க, நீங்கள் புனிதர்களை ஆராதிக்கிறீங்க அப்படின்றாங்க. ஆராதனையில் தூபத்தில் கூட நம்ம அந்த மறைக்கல்வியை வச்சுருக்கிறோம். அடுத்தது பலிப்பீடத்தை சுற்றி என்றால் ஒரு முறை முழுவதுமாக பலிப்பீடத்தை சுற்றி குருவானவர் தூபத்தை காமிப்பார். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த திருப்பலியில் என்னெல்லாம் நடக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த சீரீஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள் என்ன நடக்குது திருப்பலியில். கண்கள் ஆலயத்தையும் ஆலயத்தின் அழகையும் காணும் பொழுது
இசை காதுகளை தழுவும் பொழுது, உங்களுடைய முட்டு பணிந்து வணங்கும் பொழுது, உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கை விரல்கள் உங்களுடைய சிரசையும் உங்களுடைய மார்பையும் உங்களுடைய தோள்பட்டையையும் தொடும் பொழுது, தூபம் ஆலயத்தை முழுவதும் மூடுகிறது. நம்முடைய மனம் முழுவதும், உள்ளம் முழுவதும் ஆண்டவரின் பிரசன்னம் உணர அது ஆசிக்கிறது. ஆல் தி சைன்ஸ், கண்ணு, காது, முட்டி, கையை, நம்மளுடைய மனசு, நம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், ஆல் தி சைன்ஸ் சர்வ் டு த பிலீவர் தட் God is present here. இங்கு இறைவன் உள்ளார் என்பதை உணர்த்துகிறது இந்த அடையாளங்கள் முழுவதும். அடையாளங்களை பயன்படுத்தி ஆராதிப்பது. விண்ணை கண்டதில்லை, விண்ணை மண்ணில் நாம் உருவாக்க, விண்ணை மண்ணில் அனுபவிக்க இந்த அடையாளங்கள் மனிதனுக்கு தேவை. சரி, ஒரு அப்பா நான் உன்னை அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன்னு ஒரு பையன்கிட்ட சொன்னால் போதாது, வார்த்தையால் சொன்னால் போதாது. அது அடையாளத்தில் காமிக்கிறார். அவனுக்காக வேலை பண்ணுறாரு, அவனுக்காக பணம் சம்பாதிக்கிறாரு, அவனுக்கு சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்குறாரு, அவனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாரு. அதெல்லாமே அடையாளம் தான். அந்த அடையாளங்கள் இல்லைன்னா நான் உன் அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன்னு காமிக்க முடியுமா? இல்லை. அப்போ காணப்படாத சில விஷயங்களை காண்கின்ற அடையாளங்கள் வழியாக தான் அனுபவிக்க முடியும். அதனால தான் சாக்ரமெண்ட் அப்படின்ற வார்த்தை என்னுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இன்விசிபிள் கிரேஸ், இன்விசிபிள் சயின்ஸ். காணப்படாத அருள், காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக நாம் அனுபவிக்கும் இடம்தான் சாக்ரமெண்ட்ஸ், திரு அருள் அடையாளங்கள். அதில் ஒரு அருள் அடையாளம் தான் திருப்பலி. காணப்படாத விஷயத்தை காண்கின்ற அடையாளங்கள் வழியாக அனுபவிக்க இந்த கிளாஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். உங்களுடைய கண்கள் ஆலயத்தை அழகை பார்க்குது, உங்களுடைய காதுகள் பாடல்களை ஜெபங்களை கேட்குது, உங்களுடைய முட்டி வணங்குது, உங்களுடைய கரங்கள் உங்களுடைய உடலை ஆசீர்வதிக்குது, நீங்கள் பயன்படுத்தும் தூபம் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய மூக்கு அது அனைத்திற்கும் அந்த இறை பிரசன்னத்தை தருகிறது. இது முழுவதுமே ஆண்டவர் இங்கு இருக்கிறார் என்ற பிரசன்னத்தை, உணர்வை உணர்த்துகிறது. நல்ல முறையில் பங்கெடுக்க, திருவழிபாட்டு முறையில் பங்கெடுக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். God bless you.